ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவரு பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து காலிஃப்ளவரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை காலிஃப்ளவரை வந்து இதுமாரி வந்து பொடியாக வெட்டிட்டு தண்ணியில் வந்து 2 தடவை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். 2 தடவை கழுவிட்டு அப்புறமா வந்து சுடு தண்ணியில் வந்து சுட வச்சு தண்ணியை அதில் போடணும். இப்போ இதுமாரி ஒரு யானத்தில் வந்து தண்ணி வச்சு சுட வைக்கணும். இப்போ வந்து தண்ணி கொதிக்குது. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இது போடுறதுக்கு முன்னே வந்து மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குவோம், கல் உப்பு. உப்பு மஞ்சத்தூளும் போட்டோம்ல, ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். அப்புறமா போடுவோம் இந்த காலிஃப்ளவரை. தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து காலிஃப்ளவர் போட்டுக்குவோம். ஏன்னா காலிஃப்ளவர் இதுமாரி சுடு தண்ணியில் போடுறோன்னா மஞ்சத்தூள்லாம் போட்டு இதில் வந்து புழு இருக்கும், சின்ன சின்ன புழு இருக்கும் அந்த பூவில். அதுமாரி இதுமாரி போட்டால் வந்து புழுலாம் வந்து செத்துடும், கீழே வந்துடும். இப்போ வந்து இது வந்து ஒரு 3/4 பதம் வேகணும். காலிஃப்ளவரு 3/4 பதம் வெந்துடுத்து. இப்போ வந்து எடுத்துட வேண்டியது தான். வெந்துடுத்து. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முதல்ல வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம் அடுப்பில். இப்போ வந்து வானல் காஞ்சிடுத்து. எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிக்கினா போதும். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுத்து. 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். கூட வந்து பட்டை செலவுலாம் போட்டுக்குவோம். கூட வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் வெட்டி போட்டுக்கிறேன். நம்ம பட்டை செலவுலாம் போட்டோம்ல, சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கணும். கிராம்பு 2 போட்டுக்கணும். ஒரு 2 லவங்கம் போட்டுக்கணும். கூட வந்து கொஞ்சம் கல்பாசி 2 ஏலக்காய் போட்டுக்கணுங்க. அதை தான் போட்டேன் நான் வதக்கினேன். இப்போ வந்து இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்குவோம். போட்டுட்டு கூட வந்து இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்கணும் நல்லா. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்குவோம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை போட்டுக்குவோம், பேஸ்ட்டு. கிண்டி விட்டுக்குவோம். ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரில் வந்து உப்பு போட்டுக்கிறோம், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. 2 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன், போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இது கூட வந்து மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்கணும். இப்போ
கூடயே வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம். 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வறுத்து இது கூடயே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த அளவுக்கு போதும் தண்ணி. போட்டு கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்ட பிறகு இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரை போடலாம். இப்போ வந்து உப்பு காரம்லாம் வந்து சரி பார்த்துக்கணும். எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் பத்தாட்டினா வந்து போட்டுக்குங்க நீங்கள். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இப்போ வந்து காலிஃப்ளவரை போட்டுக்குவோம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரை வந்து வேகத்தான் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். நான் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் வெந்தெடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்குவோம். நல்லா அந்த சாந்தெல்லாம் இப்போ பிடிக்கிற மாதிரி கிண்டி விட்டிருமா. நல்லா சுற்றி கிண்டி விடணும். நல்லா இன்னும் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெந்துடும். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து வந்துடுது. 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டுக்குவோம். உங்களுக்கு காரம் தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ வந்து இது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா வாசனையாக இருக்கும். பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் போட்டு பார்ப்போம். இப்போ எடுத்து தட்டில் சர்வே பண்ணிக்கலாம். ஆஹா, அருமை அருமை. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அருமையாக வந்துக்குதுங்க. காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு.